ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற மார்ச் மாதத்துக்கு உண்டான அடிஷ்னல் கோட்டாவோட புக்கிங் பற்றின அப்டேட்டோட சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். மார்ச் மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவோட அடிஷ்னல் கோட்டா பிப்ரவரி 20 மத்தியானம் 12 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க திருமலாக்கும் திருப்பதிக்கும். அடுத்து மார்ச் மாதத்துக்கு உண்டான பரக்கமணி சேவாவோட அடிஷ்னல் கோட்டா பிப்ரவரி 20 மத்தியானம் 2 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இது மார்ச் மாதத்துக்கு உண்டான அடிஷ்னல் கோட்டாவோட புக்கிங் பற்றின அப்டேட். வாலண்டியர் சேவாவோடது. இந்த வாலண்டியர் சேவா எப்படி பதியணும், எப்படி செய்யணும் பற்றின டீட்டெயில்ஸ் அப்பப்போ கேட்டுட்ருக்கீங்க. புது வீடியோவாக அகெயின் புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே புக்கிங் முன்னாடி ஷேர் பண்ணுறேன். அடுத்து மே மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. டிடிடி ஆப்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். போர்ட்டல் ttdevastanam.ap.gov.in. இது உங்கள் மொபைலில் கூகுளில் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் கேட்கும். கீழே கெட் ஓடிபி இருக்கும். மொபைல் நம்பர் டைப் செய்து கெட் ஓடிபி கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஓடிபி வரும். அதை என்டர் செய்து லாகின் செய்துக்கலாம். மற்றபடி ஆப்பில் புக் பண்ணாலும் சேவா டிடிடி போர்ட்டலில் புக் பண்ணாலும் ஒரே மாதிரி தான். ஸோ லாகின் ஆனால் சேவா எலக்ட்ரானிக் டிப் கிளிக் பண்ணிங்கன்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம புக் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக நீங்கள் ஆன்லைன் லக்கி டிப்லையோ இல்லை ஆஃப்லைன் லக்கி டிப்லையோ ஏதாச்சும் ஒரு சேவாவில் நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு 180 நாட்கள், நீங்கள் சாமி பார்க்குறீங்களோ இல்லையோ செலக்ட் ஆகியிருந்தாலே 180 நாட்கள் டைம் கேட்பாங்க. மே மாதம் எந்த தரிசன டிக்கெட் நீங்கள் புக் பண்ண போகிறதா இருந்தாலும் இந்த லக்கி டிப்பில் நம்ம பதியலாம். ஒரு லாகின்லேருந்து ஒருத்தருக்கு இல்லைனா 2 பேருக்கு தான் பதிய முடியும். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் இன்னொரு லாகின்லேருந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிஞ்சது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் கொடுக்கும். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கண்ட்ரியும் ஸ்டேட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். சிட்டியும் பின்கோடும் டைப் பண்ணிக்கணும். பில்கிரிம் டீட்டெயில்ஸ் ஒரு நம்பர்லேருந்து லாகின் செய்து ஒருத்தருக்கு இல்லைனா 2 பேர் ஆதார் நம்பர் கொடுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும். டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் செலக்ட் சேவா அண்ட் டேட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆல் சேவா ஆல் டேட்ஸ் கொடுத்தா நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். சுப்ரபாதம் எல்லா நாட்களுக்குமே ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. இல்லை பர்டிகுலராக நீங்கள் ஒரு டேட்டுக்கு ஒரு சேவா கூட சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 3 சேவா மட்டும் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஓகே இருக்கும். ஓகே கிளிக் பண்ணால் கண்டினியூ டு ரெவ்யூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எடிட் கொடுத்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எதுவும் மாற்ற முடியாது. அண்ட் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோமாங்கிறதும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு கண்டினியூ டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். சப்மிட் ஆகிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம வந்துடும். உடனே உங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் வந்துடும். 21 காலையில் 10 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளார நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கலாம். அன்றைக்கு 12 மணி போல் குலுக்கல் முறையில் ஆன்லைனில் நம்ம லைவாக தேர்ந்தெடுப்பாங்க. அதே நம்பரில் லாகின் செய்து 12 மணி போல் சேவா எலக்ட்ரானிக் டிக் கிளிக் பண்ணால் நம்ம எப்படி லைவாக அவங்க நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்கிறதும் நம்ம பார்க்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு எஸ்எம்எஸ் இமெயில் அனுப்புவாங்க. ஜென்ரலாக யார் யார் எந்தெந்த சேவையில் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது இப்படி லேட்டஸ்ட் அப்டேட் கீழே 12 மணிக்கு மேலே அப்டேட் பண்ணுவாங்க. அதே லேட்டஸ்ட் அப்டேட் கீழே 11 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலே எத்தனை பேர் பதிஞ்சிருக்காங்க ஒரு சேவாலையும் மொத்தமாக அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. அண்ட் இது ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன். எப்போ திருமலாக்க போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் ட்ரை பண்ணுங்கள். சிஆர் ஒரு ரூம் புக்கிங் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்ஜிதம் கவுண்டரில் காலையில் 11 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளார நம்ம ஒரிஜினல் ஆதாரோட க்யூவில் நின்று ஆஃப்லைனில் ஏதாச்சும் ஒரு சேவாவில் தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். அப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து தினமும் சாயந்தரம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. அன்றைக்கு சாயந்தரம் நாம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பணம் கட்டி மறுநாள் காலையில் திருப்பதி பெருமாள் அந்த டிக்கெட்டில் குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்க்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட சேவாவையும் பார்த்துட்டு ஸோ ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. 2 நாள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். மிஸ் பண்ணாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. சிலர் 5 வருஷமாலாம் ட்ரை பண்ணி கூட கிடைக்கல அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சிலர் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டே ட்ரை பண்ணி எங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னைக்காச்சும் ஒரு நாள் நமக்கு சான்ஸ் கிடைக்கும். ட்ரை பண்ணுற எல்லாருக்குமே செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. பெருமாளை கிட்ட பார்க்கக்கூடிய தரிசன டிக்கெட் இது. இதுலேயும் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் மட்டும்தான் நம்ம கிட்ட போய் பெருமாளை பார்க்க முடியும். கீழ்த்திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் தெப்ப விழா நடந்துட்டுருக்கு. பிப்ரவரி 24 குமரதர தீர்த்தம். அதை பற்றின ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. அன்றைக்கு சாயந்தரம் பௌர்ணமி கருட சேவை இருக்குது திருமலா மாட வீதியில். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 70,338 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.96 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 22,741 பேர். 6 கம்பார்ட்மெண்ட்டில் டைரக்ட் சர்வதர்ஷன் டிவோட்டிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் தரிசனம் பார்க்கறதுக்கு 8 மணி நேரம் ஆகுதுன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்லாட்டர் சர்வதர்ஷன் டோக்கன் நாளைக்குண்டான கோட்டா இன்னும் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீவாரி மெட்லேயும் இன்னைக்குண்டான டோக்கன் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி 19 இன்னைக்கு
லக்கி டிப் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. 20ஆம் தேதி நாளைக்கு 2 அடிஷ்னல் கோட்டாவோட புக்கிங் இருக்குது. 22ஆம் தேதி 21ஆம் தேதி இதோட ரிசல்ட் வரும். 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆர்ஜித சேவா, மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா, 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அங்க பிரதட்சணம், 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங், மத்தியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்குண்டான புக்கிங், 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு 2 புக்கிங் திருமலா திருச்சானூருக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டோட புக்கிங் அண்ட் மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதி ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங். 27ஆம் தேதியும் 3 புக்கிங் இருக்குது. மே மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் 12 மணிக்கு, நவநீத சேவாவோட புக்கிங் ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் 11 மணிக்கு, நவநீத சேவாவோட புக்கிங் 12 மணிக்கு, பராக்கமணி சேவாவோட புக்கிங் 2 மணிக்கு இருக்குது. டிடிடி லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் 28, 29 தேதிக்குள்ளே வந்துடும். வந்ததும் ஷேர் பண்ணுறேன். ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் புக்கிங் பற்றின அப்டேட்டும் டோனா தர்ஷன் புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.